நல்ல 10 ஆள் சாப்பிடலாம் அந்த சாப்பாட்டை. நல்ல வேலைக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அக்காவுக்கு கொடுத்து விட்டா அவளும் சாப்பிட்டுக்கிடுவா, சுற்றி உள்ளவருக்கு கொடுப்பா. அவள் வீட்டுக்கு யார் எப்போ வருவானே சொல்ல முடியாது, சுற்றி சுற்றி ஆளுக்கு இருக்கு. இன்னும் அந்த சுவியை கொஞ்சம் எழுப்பி விட்டா நல்லா இருக்கும். போய் கொடுப்பானான்னு தெரியலையே. எம்மா, என்ன செஞ்சிட்டு இருக்க குனிஞ்சு கிடந்து? ஏட்டி, காலையில கோயில சோறு போட்டாங்க பத்தியா, அது நிறைய மிஞ்சிச்சுன்ட்டு இந்த தூக்கோழியில வாங்கி வச்சிருக்க மத்துக்கோ. குறைஞ்சது ஒரு 9-10 ஆள் சாப்பிடலாம். அதான் பெருமையிட்ட கொடுத்து விட்டா பெருமை சாப்பிடுவா பத்தியா, சுத்தி அவ வீட்டுல ஆட்களும் இருக்கா. அதான் சுபினை எழுப்பி விட்டா எலும்புவானான்னு தெரியல. எதுக்கும்மா உனக்கு இந்த வேண்டாத வேலை? சத்தக்கிட்டாம இருக்க முடியலையா? அவன் எங்க போறான்? அவன் நல்லா படுத்து உறங்கிட்டு கிடக்கான். ஆவுண்டி, நைட்லாம் முழிச்சிருந்துருக்கான் பத்தியா, உறக்க வரதானே செய்யும். செத்தை எழுப்பி விட்டு பார்க்கணும். போய் கொடுத்துட்டு வந்து படுன்னு சொல்ல வேண்டிதான். நாங்களும் தான் முழிச்சு கிடந்தோம். இந்த காலைல எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பலையா? அவனுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு சாக்கு வேணும். நீ அவன்கிட்ட வம்பளுக்காம உனக்கு இருக்க முடியாது. நீ கிளம்பிட்டல்ல, கிளம்ப வேண்டிதானே? கிளம்பிட்டம்மா, அப்பா இன்னும் வரல. அதான் நீ என்ன செஞ்சிட்டு இருக்கன்ட்டு பார்க்க வந்தேன். சரி சரி. உங்க அப்பாவுக்கு நின்றுட்டு இருக்கியோ? உங்க அப்பா வேற வந்து அவன் எதுக்கு போல ஏன் போலன்னு 1008 கேள்வி கேட்பாரு. சரி வா, நான் அவனை போய் எழுப்புறேன். இந்த அம்மைக்கு அவ அக்கான்னு போதும், ரொம்ப தான் பாசம். இவ ஒருத்தி அம்மா, இவ படிக்கான ஊருக்கே தெரியணும் போல. பாக்குற இடமெல்லாம் புக்காதான் சதறி போட்டிருப்பா. நல்ல உறங்குறானே. சுபி, எல சுபி. என்னம்மா, எதுக்கு இப்ப வந்து கத்திக்கிட்டு கிடக்க? எல செத்த பெரியம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வாயேன். பெரியம்மா வீட்டுக்கா? எதுக்கு? சுபி, காலையில பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சோறு கொடுத்தாங்க பத்தியா, அது நிறைய மிச்சம் கிடந்துச்சு பத்துக்கோ. அம்மா வாங்கி வச்சிருக்கேன். அதை செத்த பெருமைட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. தூர போயிரு சொல்லிட்டேன். மனசு தூங்கணும்னா ஸ்கூலே லீவ் போட்டு படுத்து கிடக்கா. இதுல வந்துட்டு அங்க போ இங்க போன்னுகிட்டு நைட்லாம் முழிப்பு வந்துட்டு வார வரத்தா இல்ல. நைட்ல என்ன வெட்டியா முறிக்க போன? வார வரத்தா இல்லங்க. அம்மா, நான் இப்ப தூங்கணும். ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். நீ கோவப்படுத்தாத. சரி, இப்போ உங்க அப்பா வரும்ல, வந்துட்டு அவ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா இவன் கிளம்புறான்னு கேட்கும். நீயே பதில் சொல்லிக்கோனே. அம்மா, ஏம்மா இப்படி இருக்க? அப்பாட்ட நீயே சொல்லுமா ஏதாச்சு. சரி, நான் சொல்றேன். அப்ப நீ பெருமை வீட்டுக்கு போயிட்டு வரணும். பெருமை வீட்டுக்கு போயிட்டு வந்து நீ எவ்வளவு நேரம் தூங்கு, நான் எழுப்பிய மாட்டேன். எப்படிலாம் மிரட்டுற? சரி சரி, போய் எடுத்து வை. நான் ஜெகனையாவது அஜயாவது ஒரு போன் அடிச்சு கூப்பிட்டுட்டு வரேன். எப்பா வந்துட்டீங்களா? இனி கொஞ்சம் ஸ்கூல்ல போய் விட்டுருங்கப்பா. ஏம்மா, அவன் எங்க? அவன் கூட தானே போக டெய்லியும். ஏதோ சுபி, உங்க அப்பா வந்துட்டாவன்னு நினைக்கேன். வா அம்மா, எப்படியாவது காப்பாத்தி விட்டுருமா அப்பாட்ட இருந்து. என்ன பயம்? அந்த ஒரு மனுஷனுக்காச்சும் நீ பயப்படுறியே. வா. நைட்டு முழிப்பு இருந்தா என்ன? நீ தான் கிளம்பிட்டியே, அவனும் கிளம்ப வேண்டியதானே? ஏ செல்வி, செல்வி. ஏ என்ன தொற, எதுக்கு இன்னைக்கு லீவ் போடுறாரோ? நைட்லாம் முழிப்பு இருந்திருக்காமலாங்க. ஸ்கூலுக்கு போனா தூக்கமா வரும்ல. இவன் எதுக்கு முழிப்பு இருந்தானா ஃபர்ஸ்ட்? அது வந்து இந்த 10th நீ வாய மூடு. என்னமோ இவள்கிட்ட கேள்வி கேட்கற மாதிரிதான். ஏல, நீ வாய் திறந்து சொல்லல. 10th நல்ல மார்க் எடுத்த மாதிரி 11th நல்ல மார்க் எடுக்கணும்னு தான் முழிப்பு இருந்தேன். நல்ல மார்க்கா? ஏது 250 மார்க்கு நல்ல மார்க்கா? ஓட்டப்பள்ளி சிரிக்கவா செய்யற? உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். ஏல, அந்த பிள்ளை கேட்கறது கரெக்ட் தானே? நல்ல மார்க், அவ்வளோ நல்ல மார்க்கு. 250 நல்ல மார்க் ஆக்கும். இப்போ 600க்கு எத்தனை மார்க் வாங்க போற? நல்ல மார்க் வாங்க போற? எப்ப அது வந்து சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அவன் பாஸ் ஆவனானே தெரியாம கிடந்தான். அதுக்கு அவனுக்கு அது நல்ல மார்க்கு தான். இந்த அம்மையும் சேர்ந்து நம்மள கேவலப்படுத்துறா பாரு. இப்படியே அவனை உருவி உருவி வளர்த்து விடு. வா சோபி, நம்ம ஸ்கூலுக்கு போவோம். இது உருப்படுற பிள்ளை. அந்த மூஞ்ச பார்த்தா உருப்படுற மாதிரியா இருக்கு. ஆமா, மவ இருந்தாலும் ஸ்கூலுக்கு போய் நாளைக்கு கலெக்டர் வந்து நிக்க போறா. வாங்களே. ஆமா, நான் கலெக்டரா தான் ஆவேன். உன் மவன மாதிரியா இருப்பேன். மாவட்ட கலெக்டர் சோபி. நான் ஏன்ல மாவட்ட கலெக்டர் ஆக போறேன்? மாவட்ட கலெக்டர் ஆவேன். ஆள பேர் ஆள. ஆமாட்டி, என்னத்த படிச்சாலும் வருங்காலத்துல மாவட்ட தானே போற. பாருங்க போய் எப்படி சொல்றாவன்னு. அவனும் சொல்றான், அம்மையும் சேர்ந்து சொல்றாவ பாருப்பா. நான் மாவட்டையே செய்வேன். நீ கலெக்டரா தாம்மா ஆகுவ. அப்பா சொல்றோம்ல, அதுக்கெல்லாம் உருப்படுறதுக்கு வழி பார்க்கல. உங்க அம்மா அவனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கா. நீ வா, நம்ம ஸ்கூலுக்கு போவோம். சரிப்பா. அல்லாதம்மா, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வா, போவோம். நீ வா, நான் எடுத்துறேன். நீ பெருமோட்டு வரைக்கும் போயிட்டு வா. அவர் இப்படிதான் உன்னை கண்ணுல காய்ச்சி கொட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆமா, அப்படியே அந்த கண்ணில் கரைச்சு கொட்டிட்டாலும் போறத பாரு. அம்மா, எடுத்து வச்சிட்டியா? என்னத்த கொண்டு போணும்? கொண்டா. இந்த தூக்குவாளி
சோறு நிறைய இருக்குல்ல, எதுக்குல வேஸ்ட் பண்ணணும்? செத்த பெருமையில போய் கொடுத்தா சுத்தி வசந்தி உமா சின்ன பொண்ணுலாம் இருக்கா உள்ள சாப்பிட்டுடுவா உள்ள கொடுத்துட்டு வந்துறேன். எல்லாரும் இத கொண்டு போக முடியாது, நீ தலையை தூக்கி வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ. சரி அப்போ ஸ்கூல் கிளம்பு. இந்த உங்க அப்பா வெளியே தான் நிக்காவே, சொல்லி கூட்டு போக சொல்றேன். மிரட்டிக்கிட்டு இருக்கியோ? போ, நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போறேன். நீ பெருமையில போய் தலையில தூக்கி வச்சு கொண்டு போய் நீ இடுப்புல தூக்கி வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சரியான ஆளுதாம்ல நீனு. உங்க அப்பா கிளம்பி போயிருப்பாவன்னு தெரியும், அதான் ஸ்கூலுக்கு போறேன்னு இப்படி சொல்ற. நல்ல காரியத்துக்கு கால பிடிப்பாம்மா. நீ மட்டும் என்னவா, நீ அப்படிதானே? இப்ப பெருமையில கொண்டு போய் கொடுக்குறேன்னு தானே நீ எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. சரில ரெண்டு பேத்துக்கு காரியம் இருந்துச்சு, கால பிடிச்சிக்கிட்டோம். செத்த பெருமையில போய் கொடுத்துட்டு வா சுபி. இத எப்படிமா நான் ரோட்டோடி கொண்டு போவேன்? எல்லாரும் என்னமோ வீடு வீடா போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு நினைக்க மாட்டாங்களா நீ பத்தி? அதான் அஜய் ஜெகன் யாராச்சும் கூப்பிட்டு போலால, அவங்க பின்னாடி வச்சு பிடிச்சுக்கிட சொல்லு. ரொம்ப சௌரியம். இதே அவங்க என்னைய கூப்பிட்டா மட்டும் என்ன வரக்கு வாரேன். இப்போ உன் தேவைக்கு மட்டும் அந்த பசங்க வரணுமோ? தானி போவதானே செய்யற, எனக்கு திட்டினாப்ல நீ இருக்கவா செய்யற. கூப்பிடல, கூப்பிட்டு செத்த போய் கொடுத்துட்டு வாளே. போய் தொலைறேன், உன்னால சரியா இருக்கம்மா. வெளிய போய் சைக்கிள் எடுத்து நிக்க, இத தூக்கிட்டு வா. சரி சரி, நீ போய் நில்லு, நான் தூக்கிட்டு வரேன். என்னல சுபின், எது கூப்பிட்ட? இல்ல அஜய், இந்த பெருமையிட்ட வரைக்கும் போயிட்டு வரணும்ல, போயிட்டு வருமா? சரி வா, போயிட்டு வருவோம். அம்மா அத தூக்கிட்டு வா. அந்த வந்துட்டேன். ஏல இது என்னது இவ்வளவு பெரிய தூக்குவாளி? என்னமோ இந்த உத்தமபுத்திரன் படத்துல அவனுக்கு ஒரு பெரிய கேரியரை தூக்கிட்டு போக பாரு, அந்த மாதிரி உங்க அம்மா என்ன இவ்வளவு பெருசா தூக்கிட்டு வருது? ஏல எங்க அம்மா காலையில கோயில்ல அடதர போட்டாங்க பாரு, அத வாங்கி எடுத்து வச்சிருக்கால, அத கொண்டு போய் குடுன்னு என்ன ஆடிக்கிட்டு இருக்கா. உங்க பெருமையில 4 பேர் தான்ல இருக்காவ, அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தூக்குவாளி? இவன் ஒருத்தன், அவனையே இப்பதான் பேசி சமாதானப்படுத்தி போக சொல்லியிருக்கேன். இவன் வேற வந்து குட்டையை கிளப்பிட்டு இருக்கான். போயிட்டு வாங்கல, ரொம்ப தான் அழட்டிக்கிட்டு அலையிறாங்க. அது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சாப்பிடுவாங்களாம், அதனால நம்ம மொத்தமா எடுத்து வச்சிருக்கான். அஜய் நான் ஓட்டுறேன்னு நீ பின்னாடி உட்காந்து பிடிச்சுக்கோங்க. நொட்டு பின்னாடி உட்காந்து வர்றதா இருந்தா வா, இன்னும் அம்மாவை ஏத்திட்டு போ, சைக்கிள்னாலும் தாரேன். சுபி அப்ப அஜய்ட்ட சைக்கிள வாங்கு, உன் சைக்கிள் தான் பஞ்சரா கிடக்குல்ல, அம்மா இதை பின்னாடி உட்காந்து பிடிச்சிட்டு வரேன், நம்ம போயிட்டு வருவோம். ஏன் சைக்கிள் எப்படி பஞ்சர் ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையோ? நீ ஏறி உட்கார்ந்தானே சைக்கிள் பஞ்சர் ஆச்சு. அடுத்து இவ சைக்கிள் பஞ்சர் ஆக்க பாக்கியாக்கும். இது வேறயா? நானே இப்பதான் டயர் மாத்தி இருக்கேன், சைக்கிள்ல தர முடியாது. நீ தூக்கிட்டு வா, பின்னாடி வந்து உட்காரு, நான் ஓடிட்டு போறேன். அம்மா அத தூக்கிட்டு வந்துடா. ஏலே நல்லா பிடிச்சுக்கோனே, கீழ கீழ போட்றாத. சரி சரி. சுபி போட்டா. போடா அஜய். அஜய் பெல்லடில மீனா வெளிய வரலாம் பாப்போம். எதுக்குல நீ எப்படி தூக்குவாளி தூக்கிட்டு நிக்க? அவ வந்து உனக்கு அசிங்கமா இருக்காதா? ஏம்ல நீங்கள திங்கியே மாட்டீல, ரொம்ப தான் ஆட்டிக்கிட்டு படம் காட்டிக்கிட்டு இருக்க. நேத்து நைட் கோயில்ல இருந்து வழி வழியா தூக்கிட்டு போனே, அப்போ உனக்கு வெக்கமா இல்லையோ? அப்பவுமே எல்லா பிள்ளையும் நின்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. உனக்கு ஒன்னே சொன்னா மட்டும் கோவம் வந்துரும், இதை எங்களை மட்டும் போட்டு கொமகோமன் கொமச்செடுப்பான். இறங்கல சுபி, போல என்னத்துல பேக்க முடிச்சுக்கிட்டு இருக்க? ஏல அஜய், எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, இன்னைக்கு ஸ்கூல் தானே, மீனா எப்படி வீட்ல இருந்திருப்பா. நான் சொன்னேன், நீ அதுக்கேத்த மாதிரியே பேசிட்டு 2 பேரும் சண்டை போட்டு வர பத்தியா. இன்னைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருப்பாவல, நம்ம தான் லீவு போட்டு கிடக்கோம். ஆமா பத்தியா, மறந்தே போயிட்டு, நம்ம தான் ஸ்கூல் லீவு போட்டிருக்கோம். ஆனா என்னமோ ஸ்கூலே லீவுங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு. அப்ப இப்ப பூமாரி சத்யாக்கா சோனிலாம் இருக்க மாட்டாவுல்லன்னா? ஆமால, அவங்களும் ஸ்கூல் போயிருப்பாவுல்ல. சரி போ, போய் கொடுத்துட்டு போவோம், போய் வீட்ல போய் தூங்குவோம். தெரியுமா தெரியுமா? ஏ சுபி ஸ்கூலுக்கு போறியா இன்னைக்கு? நான் போவலங்க, நீ போவலையா ஸ்கூலுக்கு? போவலல, நைட்டு கொஞ்சம் முழிப்பு இருந்த பத்துக்கோ, அது காலையில தூங்கிட்டோம், எந்திரிக்கவே இல்ல, சாதா லீவு போட்டாச்சு. அப்ப சோனி பூமாரி யாரும் போவல, எல்லாரும் இன்னைக்கு காலைல 9 மணிக்கு தான் எந்திரிக்கவே செஞ்சிருக்கு. நீ ஏம்ல போவல? நானும் நைட்டு முழிப்பு இருந்தட்டி, ஆனா காலையில எந்திரிக்க முடியலன்னு போவல, இன்னைக்கு தூங்கணும்னு தான் லீவே போட்டேன். அதுக்குள்ள உங்க சித்திகாரி இருக்கால, காலையில அன்னதானம் போட்டாவ பத்துக்கோ, அத கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தாலா, அத போய் கொடுத்துட்டு வான்னு நிலையான்னுட்டா, அந்த அளவுக்கு எந்திரிச்சு வந்தேன். அஜய் நீ நைட்டு முடிச்சிருந்தியா? எல்லாம் சொல்லி வச்சு லீவு போட்டியானே? ஆமா, நீங்க மட்டும் 3 பேர் சொல்லி லீவு போட்டிருக்கீங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் தான் முழிச்சிருந்தோம், ஆனா காலைல எந்திரிக்கவே முடியல பத்துக்கோ. அது 5-6 கிலோ உங்க பெரியமா நைட்டு தூங்குன்னு நாங்க தான் கேட்காம முடிச்சிருந்தோமா,
5-6 கிளியை வாங்கிட்டு வீட்டில் உட்காந்தாச்சு. நாங்கள் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்தோம். காலையில் 6:30க்கு தான் பூஜைலாம் முடிஞ்சு சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோம். அப்படியா பரவாயில்லையே, நீங்கள் கோயிலில் கிடந்திருக்கீங்களப்பா. இங்கே எல்லாம் போய் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளாட் ஆகிட்டு. அதனால நான் பூ மாதிரி சோனி 3 பேர் வீட்டுக்குள்ள வந்து படுத்துட்டோம். ஏல நீங்க 2 பேரும் என்ன ஸ்கூல் போலையா? அவங்களும் நம்மள மாதிரி தானா? நம்மள மாதிரிலாம் இல்லை. அவங்க நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்துருக்காங்க. பிறகு எப்படி ஸ்கூல் போவாங்க? அப்படியா? இது என்னதுல கையில தூக்குவாளி இவ்வளோ பெருசா? நல்ல ஊரே சாப்பிடுற மாதிரி 10 ஆள் சாப்பிடுற மாதிரி உங்க சித்தி நல்ல அன்னதானத்தை வாங்கி கொடுத்து விட்டுருக்கா. சாப்பிடுங்க உட்காந்து. அப்படியா? காலைல எஞ்சி உங்க பெருமை ஒண்ணுமே செய்யலன்னு இவ்வளோ நேரம் புலம்பிக்கிட்டே கிடந்த முத்துக்கோ. நல்ல வேலையை கொண்டு வந்தேன். ஆமாக்கா, இந்த சுத்தி சுத்தி வருவாங்களாம்ல உங்க வீட்டுக்கு ஆட்களாம், அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து காலி பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்கண்ணே. தெரியல. எது யாரு? சுபினா வந்திருக்கா? ஆமாம்மா, ஆமா, உமா சுபின் தான் வந்திருக்கான். சுபி, மதியம் சாப்பிட வந்துருங்க. பெருமை மீன் வாங்கி கழுவிட்டு கிடக்கேன். மதியம் சாப்பாடு பண்ணி வைக்க, இங்க வந்து சாப்பிடு. சரி பெரியம்மா, அப்படியே ஒரு 4 மீன் பொரிச்சு வைங்க எனக்கு. சரி, பொரிச்சு வைக்கனே. உங்க பெரியாத்த நீ கேட்ட மட்டும் எதுனாலும் பண்றாள. நாங்க பொரிச்ச மீன் கேட்டா விளக்கமாத்த எடுத்து சாத்தி போடுவாங்க. பொரிச்ச மீனா திங்க கூடாதுன்னுறா. சார் நீ கேட்ட உடனே பொரிச்சு வைக்கன்ட்டா. அதெல்லாம் அப்படித்தான், என் மேல தனி பாசம் எங்க பெருமைக்கு. ரொம்ப நீட்டாத. நாங்க எங்க சித்தி வீட்டுக்கு போனாலும் எங்க சித்தி எங்களை தான் கவனிப்பா. ஒன்னும் கவனிக்க மாட்டானே. நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வந்துருங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். எங்க போனாலும் அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒண்ணு போலதான் இருப்பாவு. நீ அங்க இருந்து இங்க வர்றதுனால உன் மேல பாசம் கூடும். நாங்க இங்க இருந்து அங்க போறதுனால எங்க மேல பாசம் கூடும். மத்தபடி நீ இங்க வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டாலும் நாங்க போய் அங்க 10 நாள் இருந்துட்டாலும் பழைய குருடி கதவை திறன்னு எல்லாம் ஆரம்பிச்சிரும். சரி, நான் போயிட்டு வரேன். போய் ஒரு நல்ல தூக்கத்தை போடணும். சரி போயிட்டா, பார்த்து போனேன். பாய் அஜய், பாய். பாய்க்கா, பாய் சோனி. என்னட்டி பண்ற? நல்ல வாடை வருது சாம்பார் சோறு. வா போய் சாப்பிடுவோம். மதி எத்தனை மணிக்கு வரணும் உங்க வீட்டுக்கு? உங்க பெருமை வீட்டுக்கு வரணும்ல நீனு. எதுக்கு நீனே, நான் வந்துக்கிடுவேன். அவன் இவனுக்கு வேலை முடிஞ்சிட்டுல அந்தால கழட்டி எடுத்து விட்டுருவான். அவங்க சாப்பிட வர சொன்னாங்கல்ல, அப்ப என்னையும் கூட்டு வரணும்ல. மத்ததுக்கு மட்டும் என்னையும் கூட்டு வரான்.